உஸ்தாதுடைய அர்ப்பணிப்புகள், சேவைகள், மதரசாவோடு அவர்கள் கொண்ட தொடர்புகள், மாணவர்களை வளர்ச்சிப்படுத்துவதற்காக உஸ்தாத் அவர்கள் செய்த முயற்சிகள், இதையெல்லாம் நினைத்து பார்த்தால் அப்படிப்பட்ட உஸ்தாத் இன்று நம்முடன் இல்லையே என்ற கண்ணீரும் அழுகையும் நம்மை வாட்டி வதைக்கின்றது. உஸ்தாதுடைய வஃபாத் என்பது யாரும் நினைத்து பார்க்காத ஒரு நிகழ்வாகும். உஸ்தாது உடம்பு சரியில்லை அப்படின்னு 1 வருஷம் 2 வருஷமாக அது தொடர்ந்து இருந்தாலும் மதரசாவுக்கு வர முடியலை. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உஸ்தாது மதரசாவுக்கு வருவாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த அகாடமிக் இயரில் கண்டிப்பாக மதரசாவுக்கு உஸ்தாது எப்படியாவது வரவழைச்சிடணும் அப்படின்னு மதரசாவுடைய உஸ்தாதுமார்கள், நிர்வாகிகளாக இருக்கிற நம்முடைய உஸ்தாதுமார்கள் ரொம்ப முயற்சி பண்ணாங்க. உஸ்தாதும் ரொம்ப ஆர்வமாக இருந்தார்கள். கடைசியாக நோன்பு மாதம் அந்த லீவுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்பாக உஸ்தாது இடத்தில் நான் பேசிய போது, சார் தாங்கள் மதரசாவுக்கு வருவீங்களா உஸ்தா, நோன்புக்கு அப்புறம் மதரசாவுக்கு வருவீங்களா உஸ்தா அப்படின்னு நான் ஒரு ஏக்கத்தோடு கேட்டேன். அப்படியே சிரித்தாங்க உஸ்தாத், ஃபோன்லேயே பேசும்போது சிரிச்சுட்டு, இன்ஷா அல்லாஹ் வரணுமா, கண்டிப்பாக வருவோமா இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த உஸ்தாத் மிக வருத்தமாக இருக்கிறது. உஸ்தாதுடைய பிரிவு எல்லாருடைய வளர்ச்சியிலும் உஸ்தாது கவனம் செலுத்தினாங்க. மாணவர்களிடத்தில் கண்டிப்போட நடந்துக்கிட்டாலும், சில நேரங்களில் கோபப்பட்டாலும், அல்லது எல்லாரிடத்திலும் ஒரு மாணவர்களிடத்தில் பிள்ளைகளிடத்தில் ஒரு கண்டிப்போடு நடந்துக்கிட்டாலும், பின்னாடி அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பற்றி தான் எல்லா நேரமும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸ் ரூமில் நசீர் உஸ்தாதோட பேசுகிறதா இருக்கட்டும், மொய்தீன் உஸ்தாதோட பேசுகிறதா இருக்கட்டும், என்னோட மற்ற இங்கே பாடம் நடத்துகிற உஸ்தாதுமார்களை பேசுகிறதா இருக்கட்டும், உஸ்தாத் நீங்கள் அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இந்த மாதிரி செஞ்சால் இந்த பிள்ளைங்க இப்படி வந்துடுவாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் டல்லாக இருக்கிற பிள்ளைங்களை இப்படியெல்லாம் பண்ணால் கொஞ்சம் மேலே ஏறி வந்துடுவாங்க, எப்படியாவது அவனை முயற்சி பண்ணி கொண்டு வந்துடலாம் உஸ்தாத். அரபி தான், ஒரு சும்மா இபாரத்து வாசிக்கிற ஒரு திறமை அவனுக்கு ஏற்படுத்திட்டா போதும், அவன் மேலே ஏறி வந்துடுவான். அவன் அந்த ஹரக்கத்தை யாராவை போட்டுக்கிட்டு இபாரத்தை வாசிக்க தப்பில்லாமல் இபாரத்தை வாசிக்கணும், தப்பில்லாமல் இபாரத்தை வாசிக்க வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டா போதும், இன்ஷா அல்லாஹ் மேலே ஏறி வந்துடுவான் அப்படின்றதுக்கு அவன் 4 சுமராவோ 5 எந்த சுமரா ஓதுனாலும் சரி, அவனை அந்த அடிமட்டத்தில் போய் அவனை நம்ம கொஞ்சம் ட்ரைன் பண்ணோம்னா மேலே ஏறி வந்துடுவான் உஸ்தாத். இப்படி தான் மஷோரா இருக்கும் உஸ்தாதுடைய மஷோரா. எந்த நேரத்துலையே எந்த ஒரு இடத்துலையே இந்த மாணவரை இப்படி பண்ணணும், இவனை ஃபைல் ஆக்கணும், இவனை அப்படி பண்ணணும், இப்படியெல்லாம் பேசுனதே கிடையாது. பிள்ளைங்க கிட்ட பேசுவாங்க, ஏன்னா கண்டிப்போடு இருக்கணுன்றதுக்காக, தம்பி நீ இறங்கி ஓத போகிற, அவ்வளோதான் உன்னுடைய இது அப்படி மேலே பேசுவாங்க. உஸ்தாத் கொஞ்சம் கோபத்தோடு பேசுவாங்க, பயமுறுத்துறதுக்காக, அப்போ தான் அவன் கொஞ்சம் பயத்தோடு இருப்பான் அப்படின்றதுக்காக. ஆனால் அவர்கள் வெளியில் எங்களோடலாம் பேசும்போது ரொம்ப மாணவர்கள் மீது அக்கறை எடுத்து பேசிய இந்த நேரங்கள் எல்லாம் இன்னும் கண்ணு முன்னாடியே இருக்குது. 2015 ஃபாரிக் தங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த ஃபாரிக் ஆகிற அந்த வருஷம் தஹ்சீலுடைய சும்ராவுடைய கடைசியில் உஸ்தாத் மதரசாவில் உஸ்தாதாக வராங்க. அப்போ எங்கள் ஜும்ராவுக்கு ரஷீதியா, முனாதரா ரஷீதியா கிதாபை அவங்க எடுக்கிறாங்க. ஏற்கனவே ஓதுன கிதாபு இருந்தாலும் உஸ்தாதுக்கு ஒரு பாடம் போட்டதுனால உஸ்தாத் திரும்ப அந்த கிதாபை ரிவைஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த உஸ்தாது இபாரத்தை தெளிவாக வாசித்து அவங்க நடத்தினதும், அடுத்த நாள் பாடம் கேட்கும்போது அந்த இபாரத்துடைய தெளிவை உஸ்தாத் எந்த அளவுக்கு எங்களை நோட் பண்ணி, எங்கேயாவது 7வது முறை ஓதுனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணாலும் சரி பெரிய பையன் தானே அப்படின்லாம் இல்லை, அந்த இடத்துல நிப்பாட்டி ஏன் இப்படி படிக்கிற, ஏன் இந்த மாதிரி வாசிக்கிற, அப்படியெல்லாம் எங்களை அந்த நேரத்துலையும் உஸ்தாத் பொறுப்புடன் இருந்தார்கள். கடைசி சும்ரா தானே, 7வது சும்ரா தானே, இன்னும் 1 மாதத்தில் முடிச்சு போகிறவங்க தானே அப்படின்னு இல்லை, அந்த நேரத்துலையும் ஒரு இப்படி பிடிச்சாங்க உஸ்தாத், இப்படி தான் படிக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உஸ்தாத் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய ஜும்ராவுடைய அந்த படிப்பு காலம் முடிஞ்சிச்சு. எல்லா மாணவர்களும் போயிட்டாங்க. எல்லா மாணவர்களும் அவங்களுடைய மதரசாவுக்கு வெளியில் அவங்க ஃபாரிக் ஆகிட்டாங்க. ஆனால் உஸ்தாதுடைய தொடர்பு என்னுடன் அது நீண்டு கொண்டே இருந்துச்சுன்றது எனக்கு ஒரு
பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் பாரிகாரி போனதுக்கு பிறகும் கூட மற்றவர்கள் வெளியில் போனாலும் நான் அது பிறகு கூட உஸ்தாதுடைய மாணவனாக தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற ஒரு சந்தோஷம். 2025 இந்த வருஷம் வரைக்கும் உஸ்தாதுடன் என்னுடைய சொஹபத்தும் தொடர்பும் இருந்துச்சு என்றதில் அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய சந்தோஷமும் பெருமையும் நான் அடைகிறேன். உஸ்தாது அதுக்கப்புறம் பணியில் இருக்கிறாங்க. நான் ஓதி முடித்த கையோட இங்கே பணிக்காக அழைக்கப்பட்டேன், ஹித்மத்துக்காக அழைக்கப்பட்டேன், இங்கே வந்தேன். அப்போ நான் இங்கே ஒரு தர்ஸ் எடுக்கிறதுக்காக எனக்கு பொறுப்புகள் சொல்லப்பட்டாலும் உஸ்தாதுக்கிட்ட நிறைய மஷூராக்கள், எப்படி பாடம் நடத்தணும், சின்ன பிள்ளைங்களுக்கு தானே பாடம், 1ஆம் சும்ரா 2ஆம் சும்ரா நஹுடைய கிதாபுகள் இப்போ அதுதான். அப்போது அந்த கிதாபுகள் தான் எனக்கு மெயினாக போடப்பட்டுச்சு. அப்போ அந்த கிதாபை வந்து இப்படி எடுமா, இந்த மாதிரி செய்யுமா, இந்த மாதிரி நடத்துமா எப்படின்னு சொல்லி கூட இருந்து உஸ்தாது ஒரு தகப்பனாக, உஸ்தாது உண்மையிலே என்னை போல உள்ள இந்த இபுத்திதாவில் வந்திருக்கிற இந்த உஸ்தாதுமார்களுக்கெல்லாம் அவர்கள் நிறைய ட்ரைன் பண்ணியிருக்கிறாங்க. உஸ்தாது வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. யாருக்குமே எந்த குறையும் வைக்கலை. அவர்கள் மாணவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன அறிவுறுத்தணும், என்ன சொல்லணும், எதையும் உஸ்தாது கண்ணும் கருத்துமாக செஞ்சாங்க. தனக்கு கீழே இருக்கிற அந்த உஸ்தாதுமார்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் என்னெல்லாம் ஆலோசனைகள் கொடுக்கலாம் அப்படின்றதுல உஸ்தாது ரொம்ப அக்கறை எடுத்தாங்க. அதையும் தாண்டி நிர்வாக பெருமக்களாக இருக்கிற நம்முடைய உஸ்தாதுமார்கள், மொய்தீன் உஸ்தாத், நசீர் உஸ்தாத், அவர்கள் பேஷ்மு உஸ்தாத் போன்றவர்களுக்கு கூட உஸ்தாத் இந்த மாதிரி செய்யலாம் உஸ்தாத், இந்த மாதிரி பண்ணோம்னா எக்ஸாம் இப்படி வைக்கலாம் உஸ்தாத், அவங்களுடைய முத்தாலா டைமை இப்படி ஆக்கலாம் உஸ்தாத், இப்படி பாடம் நடத்தலாம், இந்த சப்ஜெக்ட் போடலாம், இந்த டைமை வந்து குறைக்கலாம், இன்னும் நிறைய கிதாபுகள் நடத்துறதுக்கு என்ன செய்யலாம், இப்படியெல்லாம் நிறைய ஆலோசனைகள் கொடுத்தாங்க. மொய்தீன் உஸ்தாத் அவர்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் வரவேற்றார்கள். உண்மையிலே இது மாதிரியான ஆலோசனைகள் உஸ்தாத் மொய்தீன் உஸ்தாதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதெல்லாம் நிறைய வரவேற்றார்கள். அதையெல்லாம் மதரசால அமல்படுத்தவும் செஞ்சாங்க. நிறைய விஷயங்கள் அவர்களுடைய இழப்பு அது எல்லாருக்குமான இழப்பு. உஸ்தாது இங்கே இருக்கிற நிர்வாகத்துக்கும் இழப்பு தான், மாணவர்களுக்கும் இழப்பு தான், எல்லோருக்குமான ஒரு இழப்பாக அது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம் உஸ்தாத் நம்முடைய நிசாமுல் உஸ்தாத் சொன்ன மாதிரி அது குதிரத்தை இலாஹியோட சம்மந்தப்பட்டதுன்றதுனால அது நம்ம எந்த பேச முடியாது. உஸ்தாதுக்காக நம்ம நன்மைகளை சேர்க்க வேண்டும். இசாலு சவாபு போன்ற இது போன்ற நிறைய நன்மைகளை நாம் செய்து உஸ்தாதுடைய கபருக்கு சேர்க்க வேண்டும். உஸ்தாதுடைய குடும்பத்தார்களுக்கு நம்ம ஓதி முடிக்கிறோம், எல்லா மாணவர்கள் தான். ஓதி முடித்த பிறகு நம்முடைய கடமைகளில் ஒரு கடமையாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உஸ்தாதுடைய குடும்பத்தார்களை கவனிக்கணும், அவர்கள் மீது அக்கறை செலுத்தணும். அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. மூத்த பிள்ளை பெண் பிள்ளை, 2வது ஆண் பிள்ளை பிள்ளை வந்து அனசு தெரியும் உங்களுக்கு, இங்கே ஹிப்ஸு முடித்தார். 6 வயசுல குரானை மனனம் செய்ய வச்சாங்க உஸ்தாத். இதுதான் உண்மையான ஒரு உஸ்தாதாக ஒரு தந்தையாக அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை. தன்னுடைய குழந்தையை 6-8 வயதில் நினைக்கிறேன் குரானை வந்து ஹிஃபுது செய்ய வச்சு இங்கேயே பிள்ளையை ஓத வச்சு ஹாஃபிலாக்கி சஜாதா சர்க்கார் கிபிலா அவர்களுடைய கையினால் அந்த குழந்தைக்கு மாலை போட்டு துவா செய்ய வச்சு எல்லாம் பண்ணாங்க. இப்போ சூழ்நிலைகளின் காரணமாக வீடை வந்து ஊரோட ஷிஃப்ட் பண்ணாங்க. பிறகு அந்த குழந்தைக்கு தர்பியத் பண்ணி இப்போ ஆலிம் ஆகணும் அப்படின்ற ஒரு வசியத்தோடு போயிருக்கிறாங்க உஸ்தாத். இன்ஷா அல்லாஹ் அந்த அனஸ் என்ற குழந்தையும் இன்ஷா அல்லாஹ் மதரசாவுக்கு இந்த வருஷம் ஓத வர இருக்கிறாரு. அவர் மேலே கவனம் செலுத்தணும். கடைசி பிள்ளையும் இருக்குது. இப்படி குழந்தைகளும் இருக்கிற சின்ன பிள்ளைகள் இருக்கிற அந்த குடும்பத்தாருக்கு நாம் நம்முடைய கடமைகளில் ஒரு கடமையாக இப்படி நம்ம குடும்பத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு எல்லாம் இருக்குதோ, அதுபோல் உஸ்தாதுடைய அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு செய்ய வேண்டிய பங்கும் கடமையும் நம் மீது அவசியமாக இருக்கிறது, நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது என்பதையும் மனசில் வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் உஸ்தாதை எந்நேரமும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இது போன்ற மஜ்லிஸுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு நம்முடைய பேராசான்கள் உஸ்தாத்மார்கள் முன்னிலையில் அவர்களுடைய துவாக்களோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய உஸ்தாதை பற்றி பேசணுன்ற எண்ணங்கள் வருகிறது மனசில். ஏன்னா கடைசி நேரம் வரைக்கும் உஸ்தாதோடு பேசினதில் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா கரெக்டாக இன்னைக்கு டேட் 20, இதே 20 போன மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நான் உஸ்தாத இடத்துல பேசினேன். போன மாதம் 23வது நோம்பில் உஸ்தாதுடைய இன்திகால் மதியானம் போல் தகவல் வருது. நசீர் உஸ்தாத் இங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, உஸ்தாத் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் தர்பாரில் உட்கார வச்சாச்சு, எல்லாம் சலவாத்து நிறைய ஓதிட்டு இருக்காங்க, கொஞ்சம் குரூப்பில் கல்விகள்கிட்டலாம் மெசேஜ் சொல்லிடுங்க, உஸ்தாத் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நசீர் உஸ்தாத் ரொம்ப பதபதைப்போடு ஃபோன் பண்ணுறாங்க. தகவல் கேட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் அங்கே இருக்கிற ஃபாசில் கலிமி அவர்கிட்ட இருந்து ஃபோன் வருது, உஸ்தாத் இன்திகால் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி. 23வது நோன்பு அன்றைக்கி பகலில் 3 மணி 2:30 மணி போல் 3 மணி போல் உஸ்தாதுடைய இன்திகால். அன்றைக்கி நைட்டு நாங்கள் ட்ரெயின் ஏறி அடுத்த நாள் காலையில் ஜனாசாவில் கலந்துக்கிட்டோம்.
ஆக கடைசி நேரம் வரைக்கும் கலீமி மேகசின், இப்போ உஸ்தாத் மதரசாவில் தொடர முடியலன்றதுனால அவர்கள் ஊரோடு இருக்கிறதுனால உஸ்தாதுக்கு ஒரு பணி கொடுக்கணும், மதரசாவுடைய உஸ்தாதாகவும் தான் தொடர்கிறார்கள், உஸ்தாதுக்கு ஒரு பணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கலீமி மாத இதழுடைய பொறுப்பை உஸ்தாதிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து கலீமிக்கான பொறுப்பை எடுத்து அந்த கலீமியினுடைய பொறுப்பை சிறப்பாக செஞ்சாங்க. கலிமிக்கான கட்டுரைகள் என்ன தலைப்புகளில் எழுதப்படணும், என்னென்ன கட்டுரைகள் இடம்பெறணும், அந்த கட்டுரைகள் எழுதப்பட்டு பிள்ளைங்க கிட்ட இருந்து உஸ்தாதுக்கு அனுப்பும்போது அதை கரெக்ஷன் பண்ணி அவ்வளோ அக்கறை எடுத்து பேசுவாங்க. பிள்ளைங்க தப்பாக எழுதுறாங்கம்மா திருத்தி கொடுங்க, திருத்தி கொடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் அது ஒரு தடவை திருத்தி கொடுத்துட்டு அதை அவங்ககிட்ட காட்டுங்க, அதை பார்த்து அடுத்தடுத்து அவங்க சரி பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கலிமி மாத இதழ் விஷயத்தில் பொறுப்பெடுத்து பிள்ளைங்களுடைய அந்த எழுத்து திறமையிலையும் பொறுப்பெடுத்தாங்க, அக்கறை செலுத்தினாங்க. கலிமிக்கான அந்த ப்ரூஃப் காப்பியெல்லாம் வரும்போது ரொம்ப நேரமாக இன்னும் சொல்ல போனால் வஃபாத்துக்கு ஒரு 5-10 நாளுக்கு முன்னாடி உஸ்தாத் என்னிடத்துல ஒரே நாளில் 2 தடவை பேசினாங்க. முதல் காலில் 3/4 மணி நேரம் பேசினாங்க, அடுத்த காலில் அதே போல் ஒரு 3/4 மணி நேரம், அரை மணி நேரம் பேசினாங்க. பேசி என்ன இந்த கலிமீனுடைய எழுத்து பிழைகள் எல்லாம் ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் வீட்டில் இருந்துட்டு அந்த ப்ரூஃப் காப்பியை வச்சு எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். 3/4 மணி நேரம் பேசினாங்க. அவ்வளோ நேரம் எனக்கு கூட இவ்வளோ நேரம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு எனக்கு ஒரு கவலை, உஸ்தாத் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. ஸோ உடம்பு சரியில்லாமல் இவ்வளோ நேரம் பேசுகிறாங்களே, சரி நம்ம எதுவும் சொல்ல முடியலை. உஸ்தாது சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டாக, உஸ்தாத் வந்து எப்படியா முடிச்சாகணும் அப்படின்றதுல டைம் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் இதழ் வெளியாகணும் அப்படின்றதுனால. அப்போது ரொம்ப நேரம் அந்த உடம்பு சரியில்லாத நேரத்தில் டயாலிசிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உஸ்தாத் வந்து 3/4 மணி நேரம் ஒரே காலில், அடுத்த காலில் எதோ ஃபோன் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி இஃப்தாருக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி திரும்ப கால் பண்ணி 2-3 தடவை நான் ஃபோன் எடுக்கலை, எங்கேயோ வெளியில் போயிருது, 2-3 தடவை கால் அடித்து திரும்ப ஃபோன் பண்ணிமா கரெக்ஷன் பார்த்துடலாமா முடிச்சிடலாமா அப்படின்னு திரும்ப எடுத்து பேலன்ஸ் உள்ளதெல்லாம் கரெக்ஷன் சொல்லி அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசினாங்க. அதுக்கப்புறம் அந்த இஷ்யூக்கான எல்லா வேலையும் முடிஞ்சு அடுத்து ஒரு 4 நாளில் திரும்ப ஃபோன் பண்ணிமா அடுத்த மாதத்துக்கு இந்தந்த தலைப்புகள் சொல்லி நான் குரூப்பில் அனுப்பியிருக்கேன், அது இன்ஷா அல்லாஹ் யார் யார்கிட்ட கேட்டு வாங்கணும்னு பார்த்து டக்குன்னு வாங்கிருங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைப்புகளெல்லாம் உஸ்தாத் கைப்பட எழுதி கடைசியாக உஸ்தாத் கைப்பட எழுதி அனுப்பின அந்த பேப்பர் குரூப்பில் அனுப்பியிருக்கிறாங்க. இன்ஷால்லா அதை பிரிண்ட் எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கணும்னு சொல்லி மொய்தீன் உஸ்தாத் சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் கடைசியாக எழுதின நேரத்தில் மொய்தீன் உஸ்தாத் அதுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற உஸ்தாத் கொஞ்சம் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த ஒரு கேப் விடுவாங்க போல், ஒரு டயாலிசிஸ் பண்ணிவிட்டு ஒரு கேப் தருவாங்க, அந்த கேப்பில் சும்மா தானே 1.5 மணி நேரம் இருக்கிறேன், அந்த நேரத்தில் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்த மாதத்துக்குள்ள தலைப்புகள் தயாரிப்புகள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் உஸ்தா, ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டேன் உஸ்தா, குரூப்பில் பார்த்துக்குங்க உஸ்தா அப்படி. மொய்தீன் உஸ்தா ஏன் உஸ்தா இவ்வளோ சிரமம் எடுத்துக்கிறீங்க, உடம்பு பாருங்கள் உஸ்தா அப்படின்னா, இல்லை உஸ்தா சும்மா தானே இருக்கேன், 1.5 மணி நேரம் சும்மா வேஸ்ட்டாக கழிகிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல உஸ்தா அப்படின்னு சொல்லி அந்த எழுதி கைப்பட எழுதி அனுப்பியிருக்காங்க. இப்படி நேரங்களை கூட விரயமாக்காமல் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உஸ்தாத். எந்த நேரத்தில் அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்க, அவங்க வெறுமனே இருந்தாங்கன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம். உஸ்தாத் ஏதாவது ஒன்று பாடம் நடத்துவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க, மஷோரா ஆலோசனைகள் தருவாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க, தன்னை எப்பவுமே பிஸியாக வைத்துக் கொள்வார்கள். ஏதாவது ஒரு ஹித்மத்து நம்ம கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போய் சேராதா அப்படின்றதுல ரொம்ப கண்ணு கருத்துமாக இருந்தாங்க. உஸ்தாது கிப்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப ஏக்கமாக இருக்கிறது உஸ்தாத். இப்போ அடுத்து கலிமி மாத இதழுக்கான அந்த பொறுப்பு, அந்த கரெக்ஷன்லாம் யார் செய்வா அப்படின்றதுலலாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா உஸ்தாதுக்கிட்ட இருந்து தான் அந்த கைட் பண்ணி தான் இந்த கலிமி இந்த ஒரு 7-8 மாதமாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அடுத்த மாதம் கலிமி எப்படி கொண்டு வரதுன்றதில் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதை தீர்த்து வைப்பானாக. நம்முடைய அடுத்த